Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான ப்ளூ ஸ்டார் அப்படின்ற ஸ்போர்ட்ஸ் டிராமா படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல அசோக் செல்வன், சாந்தனுலா இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சில கேரக்டரை நமக்கு காட்டுறாங்க. முதல்ல ரஞ்சித்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவருக்கு ஒரு தம்பி இருக்காரு, பேரு சாம் அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருக்குமே கிரிக்கெட் விளையாடுறது, கிரிக்கெட் பாக்குறதுனா ரொம்ப பிடிக்கும். இவங்களோட அம்மா பேரு சுசீலா அப்படின்றது. இந்த மாதிரி பசங்க கிரிக்கெட் விளையாடுறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. எப்ப பாரு கிரவுண்டுக்கே போயிட்டு இருங்க, ஒரு நாள் உங்களை என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ராஜேஷ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த தங்கச்சி ஃப்ரெண்டோ வீட்டுல படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவருக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு. அந்த பொண்ணை லைட்டா சைட் அடிச்சிட்டு இருக்காரு. இவர் சைட் அடிக்கிறது இவரோட தங்கச்சிக்கும் தெரியுது. மறைமுகமா அண்ணனை கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜேஷை பொறுத்த வரைக்கும் ஆல்பான்ற கிரிக்கெட் டீமோட கேப்டனா இருப்பாரு. அதே சமயம் ரஞ்சித் இருக்காரு பாத்தீங்களா, ப்ளூ ஸ்டார் அப்படின்ற கிரிக்கெட் டீமோட கேப்டனா இருப்பாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் செட் ஆகாது. காலனி ஆளுங்க ஊர் ஆளுங்க அப்படின்ற மாதிரி பிரிஞ்சுதான் இருப்பாங்க. இப்ப தேன்மொழி அப்படின்ற ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. டைப் ரைட்டிங் கிளாஸ்க்காக ஒரு இடத்துக்கு வருவாங்க. ரஞ்சித்தோட தம்பி சாம் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப நடந்து போற தேன்மொழியை பார்த்துட்டு இருக்காரு. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் நமக்கு காட்டுறாங்க. அங்க கோச்சா இருக்கவர் இருக்காரு பாத்தீங்களா, பசங்களை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. அதுலயும் ஒரு பர்டிகுலர் பையனை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. நீ என்ன பால போடுற, இந்த மாதிரிலாம் பால் போட்டா நீ அல்ற வேலைக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி பேசிடுறாரு. இதெல்லாம் அங்க கிளீனிங் வேலை பார்த்துட்டு இருக்க இமான்வேல் அப்படின்றவர் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஓடி வந்து பால் போடுறான், ஒரு விக்கெட் எடுத்துறான். இப்பதான் நடுவுல என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. கோச் திட்டினால இந்த பையன் கொஞ்சம் சோகமா உட்காந்துருப்பான். அப்ப பக்கத்துல வந்து இமான்வேல் பேச ஆரம்பிக்கிறாரு. இமானுவேலுக்கு கிரிக்கெட்டை பத்தி நல்லா தெரியும் போல. நீ இந்த தப்பு தான் பண்ற, இதை மட்டும் சரி பண்ணு, கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை சரி பண்ணி தான் போட்டிருப்பான், விக்கெட் எடுத்திருக்கான். அதனால லைட்டா இமானுவேலை பார்த்து சிரிக்கிறான். ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் கூட படிக்கிற ஆனந்தின்ற ஒரு பொண்ணு ரொம்ப பிடிக்கும். இப்ப அந்த பொண்ணு கிட்ட நார்மலா பேச்ச கொடுக்குறாரு. அந்த பொண்ணுக்கு கிரிக்கெட்டை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு. உனக்கு கிரிக்கெட்டை பத்தி எல்லாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா கேக்குறாரு. ஏன் பசங்க மட்டும் தான் கிரிக்கெட் பாப்பாங்களா, நாங்களாம் பார்க்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. ரஞ்சித் காலேஜ்ல வச்சு கிரிக்கெட் பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாரு. இவங்க கிளாஸ் ரூம்ல இருந்து கிரவுண்ட் தெரியும். அதனால நீ விளையாடுற மேட்ச் எல்லாம் பார்ப்பேன், நீ தான் சூப்பரா விளையாடுவ அப்படின்ற மாதிரி பாராட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் கண்டிப்பா இந்தியாவுக்கு விளையாடுவ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு இந்தியாக்கெல்லாம் விளையாட தேவையில்ல, ஊர்க்காரங்க காலனி ஆளுங்கன்னு மேட்ச் நடக்கணும், அந்த மேட்ச்ல எப்படியாவது நான் ஜெயிச்சு தரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஊர்க்காரங்களுக்கும் காலனி ஆளுங்களுக்கும் மேட்ச் நடக்கும். ப்ளூ ஸ்டாரோட கேப்டனா அப்போதைக்கு இமானுவேல் தான் இருப்பாரு. சூப்பரா விளையாடுவாரு. அவர் மேட்சை பார்க்கறதுக்காகவே நிறைய ஆட்கள்லாம் வருவாங்க. இந்த மேட்ச்லயும் பயங்கரமா கலக்கிட்டு இருக்காரு. ரஞ்சித் இருக்காரு பாத்தீங்களா, அந்த டைம் இப்ப பிரேயருக்காக சர்ச்சில் தான் இருக்காரு. அம்மா அங்கேயே உட்காருன்னு சொல்றாங்க. அதை மீறியே இவர் சமயம் கிடைக்கும் போது அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அப்பன்னு பார்த்து இமானுவேல் டீம்ல ஒருத்தருக்கு அடிபட்டுரும். அதனால சப்ஸ்டியூட்டா நீ உள்ள வான்ற மாதிரி இவரை வர வச்சிருப்பாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, கஷ்டப்பட்டு விளையாடுவாரு. ஓரளவுக்கு ரன் அடிப்பாரு. அதுக்கப்புறம் அவுட்டும் ஆயிடுவாரு. எல்லாருமே என்ன அதுக்குள்ள அவுட் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இமானுவேல் இருக்காரு பாத்தீங்களா, நீ நல்லா விளையாண்ட அப்படின்ற மாதிரிலாம் பாராட்டிட்டு இருக்காரு. மேற்கொண்டு இமானுவேல் நிறைய ரன் எல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப யாரவரைய ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்துடுறாரு. ஒரு பாலுக்கு 4 ரன் அடிச்சா வெற்றி. இவர் இருக்காரு பாத்தீங்களா, 6 தூக்கி அடிக்கிறாரு. எதிர் டீமை சேர்ந்தவர் லைனை தொட்டமா தான் கேட்ச பிடிச்சிருப்பாரு. ஆனா நான் லைன் எல்லாம் டச் பண்ணல அப்படின்ற மாதிரி போய் சொல்றாரு. இதனால ரெண்டு டீமுக்குள்ளயும் பிரச்சனை எல்லாம் ஏற்படுது. இதை வேணா நோ பாலா கணக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அதுக்குமே இமானுவேல் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இமானுவேல் இப்படியே விட்டா ஜெயிச்சிருவாருன்ற மாதிரி அந்த டீம் யோசிக்கிறாங்க. அதனால வேணும்ட்டே பிரச்சனையை வளர்க்குறாங்க. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அடிதடி சண்டையா மாறிடுது. இந்த மாதிரி அடிதடி நடக்கும் போது இமானுவேல் காலை உடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி எதிர் டீமை சேர்ந்தவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. பெரிய பிரச்சனையா மாறிடுச்சுல, அதனால இந்த டீம் இதுக்கப்புறம் மோதி கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. இதனால தான் ஹீரோவால ராஜேஷ் கூட மோதவே முடியல. மத்த டீம் கூட எல்லாம் இவங்க மோதிப்பாங்க, ஆனா இவங்களுக்குள்ள மோதிக்க மாட்டாங்க. திரும்பி அந்த சான்ஸ் உருவாக்கி எப்படியாவது ராஜேஷ் ஜெயிக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரஞ்சித் அம்மா வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ராஜேஷ் பைக்ல அந்த இடத்துக்கு வராரு. கடன் காசை வசூலிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. இவரோட மாமா கிட்டே இவங்க கடன் வாங்கியிருப்பாங்க. இப்ப ரஞ்சித் இருக்காருல, சுசீலான்ற மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுறாரு. வாங்கினா காசு தர மாட்டீங்களா, சீக்கிரமா தரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் தள்ளி இருந்து ரஞ்சித் தான் கவனிக்கிறாருல, அவருக்கு செம்ம கோவம் வருது. எதுக்காக அவங்க கிட்ட போய் காசு வாங்குனீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அம்மாவை பேரை சொல்லி எல்லாம் கூப்பிட்டான்ல, அதை நினைச்சு இவர் கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. அப்பதான் பக்கத்துல வந்து ஆனந்தியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவரும் ஆனந்தி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. என் வயசு தான், ஆனா என்னோட அம்மாவை பேரை சொல்லி கூப்பிட்டுட்டான், கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வேணா இந்த செயினை அடகு வச்சிரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீ வச்சுக்கோன்னு சொல்லி சொன்னல, அதுவே எனக்கு போதும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஆனந்தி ரஞ்சித் கூட பேசிட்டு இருக்கிறதெல்லாம் சொந்தக்கார பையனும் பாக்குறான். நீ எதுக்காக அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க, இதுக்கப்புறம் பேசாது அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்.
இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறத ரஞ்சித்தும் கவனிச்சிடுறாரு. ஏன்டா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, இங்க இருந்து போன்ற மாதிரி அவனை பிடிச்சு தள்ளி விடுறாரு. ஏன் மேலேயே கை வைக்கிறியா அப்படின்ற மாதிரி அவன் சண்டைக்காக வரான். இவரும் லைட்டா அடிச்சிடுறாரு. இதனால அவன் இருக்கான்ல, உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்பி போறான். கோயிலுக்கு பக்கத்துல ஒரு பிச் இருக்கும். யார் முதல்ல அந்த பிச்சை பிடிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த இடத்துல மேட்ச் விளையாடுவாங்க. ராஜேஷோட ஆள் ஒருத்தன் அந்த இடத்துல பேட் வச்சிருப்பான். ஆனா நாங்க வரும்போது பேட் இல்ல, நாங்க தான் முதல்ல பிடிச்சோம் அப்படின்ற மாதிரி ரஞ்சித் ஆட்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் வருது. ராஜேஷ் டீமை சேர்ந்தவங்க டாஸ் போட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா சாம் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் குழந்தைங்க விளையாட்டு, 3 பால்ல யார் அதிக ரன் அடிக்கிறாங்கன்னு பாப்போம், வரீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இதனால அவங்களும் வரோன்னு ஏத்துக்கிறாங்க. இதெல்லாம் வெளியே இருந்து இமானுவேலும் கவனிக்கிறாரு. இப்ப 3 பால போடுறதுக்காக சாம் தான் வராரு. சாம் நல்லாவே பவுலிங் பண்ணுவாரு. இப்ப ஓடி வந்து செம்ம வேகமா போடுறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் பாலே ராஜேஷ் இருக்காரு பாத்தீங்களா, 4 அடிச்சிடுறாரு. ரெண்டாவது பால் ராஜேஷ் மிஸ் பண்ணிடுறாரு. மூணாவது விட்டுறது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. மூணாவது பாலும் இவர் 4 அடிச்சிடுறாரு. 3 பால்ல எப்படியாவது 9 ரன் அடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ரஞ்சித் யோசிச்சுட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி இமானுவேல் அண்ணனுக்கு நடந்தது பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிறாரு. இப்ப ஆடுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ராஜேஷ் தான் செம்ம வேகமா ஓடி வந்து போடுறாரு. ஃபர்ஸ்ட் பாலே ஈரோ இருக்காரு பாத்தீங்களா, 4 அடிச்சிடுறாரு. ரெண்டாவது பால் இன்னும் கவனமா போடணும் அப்படின்ற மாதிரி ராஜேஷும் ஓடி வந்து போடுறாரு. பார்த்தா ஹீரோட பேட்டே உடைஞ்சிருது. இவங்க கிட்ட இருந்ததே ஒரு பேட்டா தான் இருக்கும். இப்ப ரஞ்சித்தும் அதை எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃப்ரெண்டும் ஒரு ஸ்டெம்ப் எடுத்துட்டு வந்து தராரு. இது ஸ்டெம்ப் வச்சு விளையாட போறானா அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ராஜேஷும் யோசிக்கிறாரு. இப்போ ஓடி வந்து பால போடுறாரு. பார்த்தா ரஞ்சித் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பால 6 அடிச்சிடுறாரு. சோ ரஞ்சித் டீம் தான் ஜெயிச்சிடுறாங்க. இந்த இடத்துல பயங்கரமா கொண்டாடிட்டுலாம் இருக்காங்க. ராஜேஷ் டீமை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல தானே ஜெயிச்சிங்க, என்னமோ மேட்ச்ல ஜெயிச்ச மாதிரி சீனை போடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேட்ச் வச்சா அதுலயும் நாங்க தான் ஜெயிப்போம், மேட்ச் வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி இவங்க கிண்டலா கேக்குறாங்க. இப்ப ராஜேஷ் டீமும் அமைதியா கிளம்பிடுறாங்க. இப்ப ரெண்டு டீமுக்குள்ளயும் மோதி பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருது. எப்படியாவது ஊர்க்காரங்க கிட்ட பேசி மேட்ச் ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரஞ்சித் சைடுல பேசுறதுக்காக இமானுவேல் தான் வராரு. ஊர்க்காரங்க கிட்ட மேட்சை நட்டலாம் அப்படின்ற மாதிரி பேசி பாக்குறாரு. தேவையில்லாத சண்டை வரும், வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் தான் சொல்லி தரும், அதனால சண்டைலாம் வராதுன்னு சொல்லிட்டாரு. ராஜேஷ் இருக்காரு பாத்தீங்களா, நேரா அவரோட மாமா கிட்ட பேச மாட்டாரு. ஊர் ஆட்களை விட்டு மாமா கிட்ட பேசுறாரு. ஊர் ஆட்களும் மேட்ச் வச்சுக்கலாம், நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த கிரவுண்டையே வளைச்சு போடணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பிளான் வச்சிருக்காரு. அதனால கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலாம் சொல்றாரு. சாமும் தேன்மொழியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. தேன்மொழி இருக்காங்கல்ல, அங்க இருக்க கடையில சில பொருள்லாம் வாங்கிட்டு காசை தந்துட்டு போறாங்க. அந்த ஓனர் காசை தொடுறதுக்கு முன்னாடி இவர் வந்து காசை தொட்டுறாரு. அண்ணன் இதுக்கு பதிலா வேற காசு தரேன், இந்த காசு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாரு. அதே மாதிரி தேன்மொழியை நினைச்சு நிறைய கவிதை எல்லாம் எழுதிட்டு இருக்காரு. நான் நினைச்சது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ரஞ்சித்தும் சந்தோஷமா சொல்றாரு. ஆனந்த் என்ன சொல்றாங்கன்னா, உங்க டீம்ல சில தப்பு பண்றீங்க, இதை மட்டும் மாத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கேட்ச் வரும்போது 2 பேரை ஒரே நேரத்துல அந்த இடத்துக்கு வந்து கேட்சை மிஸ் பண்ணுவாங்க. லீவ் இட்னு சொல்லி நீங்க புடிங்க, கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பரவாயில்ல, இந்த அளவுக்கு கவனிச்சிருக்கியே அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அம்மாக்கு பசங்க கிரிக்கெட் விளையாடுறதுல சுத்தமா விருப்பம் கிடையாது, கிரிக்கெட்டை வந்து சோறு போட போகுது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நல்லா விளையாண்டா சோறு போடும், பசங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி அப்பதான் சப்போர்ட் பண்றாரு. திருவிழா அன்னைக்கு தான் மேட்ச் பிளான் பண்ணிருப்பாங்க. அதுக்காக 2 டீமும் பயங்கரமா பிராக்டிஸ் எடுக்கிறாங்க. ராஜேஷ் டீம்ல நிறைய பேர் சொதப்புறாங்க. இவங்களை வச்சு ஜெயிச்சிட முடியுமா அப்படின்ற மாதிரி ராஜேஷ்க்கு ஒரு டவுட் வருது. இப்பதான் ராஜேஷும் அந்த டோர்னமெண்ட்டுக்கு பிராக்டிஸ் எல்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களை கவனிக்கிறாரு. இவங்களை சேர்த்துக்கணும்னு யோசிக்கிறாரு. ஆனந்தியும் உன்னோட போட்டோ தானே கேட்டு வாங்கிக்கிறாங்க. என் போட்டோ பதிலுக்கு கேட்க மாட்டேன்னு கேக்குறாங்க. ஆல்ரெடி என்கிட்ட இருக்குன்ற மாதிரி பர்ஸ்ல இருக்க போட்டோவை காட்டுறாரு. ஆக்சுவலா இவங்க தேன்மொழியோட ஃப்ரெண்டா இருப்பாங்க. தேன்மொழி மூலியமா தான் ஹீரோ இந்த போட்டோ வாங்கியிருப்பாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, இவரோட கண்ணத்துல முத்தம் குத்துட்டு வேகமா போறாங்க. இவரும் இந்த இடத்துல லைட்டா வெக்கப்பட்டு இருக்காரு. இப்ப வீட்டுல இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஆனந்தி நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காரு. அதே சமயம் இவரோட தம்பி சாம் இருக்காரு பாத்தீங்களா, தேன்மொழியை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே அம்மா சொல்றத காதுலயே வாங்க மாட்டாங்க. உங்ககிட்ட தான்டா பேசிட்டு இருக்கேன், எதுக்காகடா இப்படி உட்காந்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கத்துறாங்க. இப்ப மேட்ச் நாள் வந்துருது. ராஜேஷ் இருக்காரு பாத்தீங்களா, நல்ல பிளேயர்ஸ் 4 பேரை வர வச்சிருக்காரு. காசுலாம் தரன்ற மாதிரி தான் வர வச்சிருக்காரு. இந்த இடத்துல இருக்க ஆட்களும் ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா ரஞ்சித் இருக்காருல, யார் வந்தாலும் சரி நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. வந்த ஆட்கள் இருக்காங்கல்ல, ராஜேஷை தொட்டு கூட பேச மாட்டாங்க. பயங்கரமா சீன் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப மேட்ச் ஆரம்பமாயிருது. முதல்ல ராஜேஷ் டீமை சேர்ந்தவங்க தான் பேட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வந்த 4 பேர்ல ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, பயங்கரமா அடிக்கிறாரு. அவர் மட்டுமே இந்த டீமுக்கு 50 ரன்னுக்கு மேல எடுத்து தந்துடுறாரு. இப்ப விக்கெட் எல்லாம் விளையாட ஆரம்பிக்குது. அதனால ராஜேஷ் விளையாடுறதுக்காக வர்றாரு. ராஜேஷும் நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு. சிங்கிளுக்காக அந்த நபரை கூப்பிடுறாரு. அந்த நபர் வரவே மாட்டாரு. ஏன் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி ராஜேஷ் யோசிக்கிறாரு. ராஜேஷ் ரஞ்சித் வேற கேஸ்ட்னு ஒதுக்கி வைக்கிறாருல, அதே மாதிரி தான் அந்த நபரும் ராஜேஷ் ஒதுக்கி வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க.
இப்போ முதல்ல அவங்க டீம் விளையாடி முடிச்சிடுறாங்க, நிறைய ரன்லாம் எடுத்துடுறாங்க. இப்பதான் ரஞ்சித் டீம்ல இருக்க ஆட்கள் விளையாடுறதுக்காக வராங்க. ரஞ்சித் தான் இவங்க டீம்ல ரொம்ப நல்லா விளையாடுவாரு. இப்ப ரஞ்சித்தும் நிறைய ரன்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவன் கை உடையிற மாதிரி பால போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நபர் சிக்னல் கொடுக்கறாரு. கரெக்டா கையிலேயே போடுறாங்க. இதனால ரஞ்சித்தால மேற்கொண்டு விளையாட முடியல. காயப்பட்ட மாதிரி ரஞ்சித்தும் வெளியே போய் உட்காந்துடுறாரு. இப்ப மத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அடுத்து அவுட் ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியா ராஜேஷோட டீம் ஜெயிச்சிருது. ஆல்பாவோட கேப்டனா முன்னாடி மாமா தான் இருந்திருப்பாரு. நம்மளால முடியாததை இவன் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ராஜேஷும் சந்தோஷமா இந்த பிளேயரை கட்டி பிடிக்கிற மாதிரி போறாரு. அவங்க இருக்காங்கல்ல, அதெல்லாம் வேணாம், காசை மட்டும் தந்துரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மாமாவும் ராஜேஷை பாராட்டிட்டு கிளம்புறாரு. மாமா அசிஸ்டன்ட் இருக்கார்ல, இந்த இடத்தை எடுக்கிறது தானே உங்களோட பிளான், அப்புறம் எதுக்காக மேட்ச் எல்லாம் விளையாட விட்டீங்கன்னு கேக்குறாரு. சமயம் வரும்போது பிரச்சனையே இல்லாம இந்த இடத்தை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மாமாவும் சொல்றாரு. ரஞ்சித்தும் மேட்ச்ல தோத்தது நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் இந்த இடத்துக்கு இமானுவேல் வந்து காயம் எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. இன்னும் வீக்கா இருக்கிறதா ஹீரோவும் சொல்றாரு. இதனால இமானுவேல் இருக்கார்ல, நான் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்துரு, அங்க இருந்து கட்டு போட போலான்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி ரஞ்சித்தும் ஏத்துக்கிறாரு. இப்ப ரஞ்சித் அவரை கூட்டு போலான்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்து வெயிட் பண்றாரு. இப்ப வெளியே வந்து இமானுவேலும் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் ராஜேஷ் இருக்கார்ல, அவங்கள பார்த்து காசை தரலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்காரு. காசு தந்த ராஜேஷ் இருக்கார்ல, ரஞ்சித் மட்டும் உங்க பால நல்லா விளையாடிட்டான்ற மாதிரி சொல்றாரு. இதனால இந்த பிளேயருக்கு உள்ளுக்குள்ள கோவம் வருது. அதே சமயம் ஒருத்தர் அங்க விளையாடிட்டு இருக்காரு. ராஜேஷ் இருக்கார்ல, இந்த பால இப்படி விளையாடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சொல்றது ஈஸி, விளையாடுறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நான் விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் விளையாடுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க இருக்காங்கல்ல, வெறித்தனமா பால எறிறாங்க. அவருக்கு உடம்பு முழுக்க காயம் மாதிரிலாம் ஏற்படுது. இதை பார்த்து வெளியே இருக்க எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போதுதான் இவங்க கோச் வராரு. இவர் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. யாரு கேட்டு இவனை உள்ள விட்டீங்க, இந்த மாதிரி ரோட்ல போறவங்க எல்லாம் விளையாட விடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிக்கிற ராஜேஷ் இருக்காருல, பார்த்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் அப்படிதான் பேசுவேன், நீ எப்படா உள்ள நுழைஞ்ச, முதல்ல வெளியே போ அப்படின்ற மாதிரி தள்ளிட்டுலாம் இருக்காரு. இதை கவனிக்கிற இமானுவேல் வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த நபர் இருக்கார்ல, இமானுவேலையே அடிச்சிடுறாரு. இமானுவேல் மேல கை வச்சதுனால ரஞ்சித் இருக்காரு பாத்தீங்களா, அவரை போட்டு அடிச்சிடுறாரு. இப்ப போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்து இவங்க ரெண்டு பேரையும் லாக் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த கோச் இருக்கார்ல, உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இங்க வரவே கூடாது, முதல்ல கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரிலாம் திட்டி இவங்களை அனுப்பி விடுறாரு. ரஞ்சித்தை நம்ம கீழானவன் பாக்குற மாதிரி அவன் நம்மள கீழானவனா பாத்திருக்கான் அப்படின்றது ராஜேஷ்க்கு புரியுது. கீழானவனா பார்த்தா எவ்வளவு வலிக்கொண்டது இப்பதான் அவருக்கு புரியுது. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப ரெண்டு பேரையும் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. மாமா இருக்காரு பாத்தீங்களா, பேசி கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. ராஜேஷ் மட்டும் தான் அங்க இருந்து கூட்டு போறாரு. நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டேன், 1000 ரூபாய் கொடுத்துட்டு கூட்டு போ அப்படின்ற மாதிரி அங்க இருக்க இமானுவேல் கிட்ட சொல்லிட்டு கிளம்ப பாக்குறாரு. ஆனா இமானுவேல் கிட்ட 1000 ரூபாய் இல்ல. இத புரிஞ்சுக்கிட்ட ராஜேஷ் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட மோதிரத்தை தந்துட்டு போறாரு. இவங்க அந்த கிளப்ல இருந்து தானே துரத்தி விட்டாங்க, எப்படியாவது பையன் அந்த கிளப்புக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ரஞ்சித் தப்பா யோசிக்கிறாரு. செலவெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன், நீ போய் நல்லபடியா விளையாடு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாரு. இவரும் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனா இவரை வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிடுறாங்க. இவருக்கு அப்புறம் நிறைய ஆட்கள் வராங்க. அவங்களெல்லாம் நார்மலா விளையாடுறதுக்கு விடுறாங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க கிட்ட பேசி பாக்குறாரு. உட்காருப்பா, நாங்க எப்பன்னு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. அப்படியே விளையாட விட்டுட்டா மட்டும் இவர் விளையாடி கிழிச்சிருவாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இதெல்லாம் கேட்கிற இவருக்கும் கோவமா இருக்கு. ரொம்ப நேரம் இவரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்பதான் ஒரு பால் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப ஹைட்ல வந்துட்டு இருக்கு. எப்படியாவது இதை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா பிடிக்கிறதுக்கு வராரு. ஆனா பாலை மிஸ் பண்ணிடுறாரு. இதெல்லாம் பாக்குற எல்லாருமே பயங்கரமா இவரை சிரிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே சிரிக்கிறதுனால இந்த இடத்துல ரஞ்சித்துக்கும் கொஞ்சம் அசிங்கமாயிருது. ரஞ்சித்தும் இது வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணாங்க பாத்தீங்களா, இன்னமும் ராஜேஷோட மைண்டுக்குள்ள அந்த விஷயம் ஓடிட்டு இருக்கு. இவரால நார்மலா சாப்பிட கூட முடியல, அதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ரஞ்சித்தை காட்டுறாங்க. ரஞ்சித்தை எல்லாருமே சேர்ந்து அசிங்கப்படுத்தினாங்கல்ல, அதை பத்தி சொல்றாரு. அதே மாதிரி அன்னைக்கு நடந்த சண்டைய பத்தியும் சொல்றாரு. நீ கவலைப்படாத, அவங்க எல்லாரையும் விட நீ தான் நல்லா விளையாடுவ, கண்டிப்பா ஒரு நாள் நீ அவங்கள ஜெயிப்ப அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரஞ்சித்தும் உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கன்ற மாதிரி கொலுசை தராரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வாங்காத, எனக்கு பெருசா ஜுவல்ஸ் போடுறதுலாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேற என்ன பிடிக்கும் சொல்லு, அது வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதானே, விளையாட கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவருடைய இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இவங்களை விளையாடலாம் வைக்கிறாரு. இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்கிறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக ரெண்டு டீமை சேர்ந்தவங்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனந்தியோட சொந்தக்கார அண்ணனும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவன் தான் தங்கச்சி பின்னாடி சுத்திட்டு இருக்கான், ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு வேணும்ட்டே பிரச்சனை வலிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்ப ரஞ்சித் டீம் கூட பிரச்சனை எல்லாம் வலிச்சிட்டு இருக்காங்க. பதிலுக்கு இவங்களும் கோவப்பட்டு பேசுறாங்க. அப்ப ராஜேஷ் இருக்காரு பாத்தீங்களா, தடுக்கணும்ன்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்து தடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனா ஊரை பத்திலாம் அவங்க தப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால ரெண்டு டீமை சேர்ந்தவங்களும் கோவப்பட்டு இவங்க கூட சண்டை போடுறாங்க. ரெண்டு டீமும் சேர்ந்து சண்டை போடுறதுனால அவங்களால தாக்கு பிடிக்க முடியல, வேகமா அங்கிருந்து ஓடிடுறாங்க. இப்ப சண்டை போட்ட எல்லாருமே சேர்ந்த மாதிரி வண்டியில ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த வண்டியில தான் இமானுவேல் இருக்காரு. இமானுவேலுக்கு அந்த பிரச்சனை நடந்ததுனால வேலை போயிருக்கும், அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க, ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
நீங்க ரெண்டு பேருமே டீமா சேர்ந்தா கண்டிப்பா உங்களை ஜெயிக்கலாம், நீங்க ஏன் டீமா சேரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ராஜேஷ்க்கும் ரஞ்சித்துக்கும் சேரலாம் தோணுது, ஆனா டீம் மெம்பர்ஸும் முடிவு எடுக்கணும்ல, அதனால ரெண்டு பேருமே தனித்தனியா டீம் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ரஞ்சித் டீமை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா 11 பேர் தான் விளையாட முடியும், அப்ப நம்ம டீம்ல பாதி பேரை வெளியே உட்கார சொல்றியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பெஸ்ட் ஆளுங்க மட்டும் விளையாடுவோம், நீங்க பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அதே மாதிரி ராஜேஷ் சைடுல வேற ஒண்ணு யோசிக்கிறாங்க, அதாவது அவங்கள வேற கேஸ்ட் ஆளுங்கல்ல, அவங்க கூட எப்படி சேர்ந்து விளையாடுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே டீமை சமாதானப்படுத்துறாங்க, சேர்ந்து விளையாடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்ப இமானுவேல் இருக்காரு பாத்தீங்களா, வரப்போற ஒரு டோர்னமெண்ட் பத்தி சொல்றாரு. அந்த டோர்னமெண்ட்ல நீங்க மேட்ல விளையாடுற மாதிரி தான் இருக்கும், முதல்ல நம்ம டீமுக்கு ஒரு மேட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லா காசையும் நானே போடுறேன் அப்படின்ற மாதிரி ராஜேஷ் சொல்றாரு. அது சரி வராது, நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த டீமை சேர்ந்தவங்க சொல்றாங்க. அதனால இவங்களும் பிரிச்சு கொஞ்சம் காசை சேர்த்துக்கிறாங்க. இவங்களால செகண்ட் ஹேண்ட் தான் வாங்க முடியும், அதனால ஒருத்தர் கிட்ட செகண்ட் ஹேண்ட் மேட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, காசை வாங்கி ஒரு நபரை கையை காமிச்சு விட்டுறாரு. அந்த நபரை மேட்டை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களை ஒரு வீட்டுக்கு கூட்டு வர்றாரு. எல்லாரும் உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் மேட்னு காட்டுறாரு. என்னென்ன அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இந்த காசுக்கு இதுதான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மேட் எடுத்துட்டு வந்து பிச் எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி மண்ணுல தானே விளையாண்டாங்க, அந்த மண்ணுல பவுன்ஸ் பெருசா ஆகல, ஆனா இதுல பயங்கரமா பவுன்ஸ் எல்லாம் ஆகுது. இதனால முதல்ல எல்லாருமே திணறிட்டு இருக்காங்க. இமானுவேலுக்கு நல்லா விளையாட தெரியும்ல, அதுவும் இல்லாம அந்த இடத்துல ரொம்ப நாள் வேலை செஞ்சதுனால இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. அது மூலியமா இந்த ரெண்டு டீமையும் பயங்கரமா ட்ரெயின் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய டீம் இருக்காங்க, ஆனா குறிப்பா நீங்க ரெண்டு டீமை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும். 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் புல்லட் அப்படின்ற ஒரு டீம் தான் தொடர்ச்சியா ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த டீமை ஜெயிச்சு தான் கடைசி 3 வருஷமா இவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு டீம் தான் உங்களுக்கு ரொம்ப டஃப் கொடுப்பாங்க. இந்த ரெண்டு டீமை ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் இந்த டோர்னமெண்ட்டை அடிப்பீங்க, அதுக்கு நல்லா பிராக்டிஸ் எடுங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா மோட்டிவேட்லாம் பண்றாரு. இப்ப அந்த டோர்னமெண்ட்டுக்கான நாள் வந்துருது, இவங்களும் அந்த இடத்துல கலந்துக்கிறதுக்காக வராங்க. இவங்க மோசமா பேசின அந்த கோச்சை முறைச்சுக்கிட்டே இவங்களும் உள்ள நுழையிறாங்க. இப்ப டாஸ் போடுறதுக்கு கேப்டனை வர சொல்றாங்க. இப்ப ரஞ்சித் இருக்கார்ல, நீ போ ராஜேஷ் அப்படின்ற மாதிரி அனுப்புறாரு. இப்ப ராஜேஷ் தான் கேப்டன் மாதிரி இந்த டீமுக்கு செயல்படுறாரு. இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க டீமுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷனே இருக்க மாட்டேங்குது. நீ தான் கேட்சை மிஸ் பண்ணிட்ட, இல்ல நீ தான் கேட்சை மிஸ் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாங்க. அதே மாதிரி ராஜேஷ் டீம் ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ராஜேஷ் சொன்னாதான் கேட்போம், நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி ரஞ்சித் கிட்ட சொல்றாங்க. இதே மாதிரி இவங்க கொஞ்சம் குழப்பத்தோட விளையாடுறாங்க, இருந்தாலும் இந்த மேட்ச்ல ஜெயிச்சிடுறாங்க. இவங்க சேர்ந்து டோர்னமெண்ட் விளையாடுறது ராஜேஷோட மாமாக்கு தெரிய வந்துருது. நீ என்னடா அந்த பசங்க கூட சேர்ந்து டோர்னமெண்ட் விளையாடுற, நம்ம பசங்க கூட சேர்ந்தே விளையாடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவர் எதுவுமே பேசிக்காம அமைதியே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப சாமோ தேன்மொழியை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. தேன்மொழி இருக்காங்கல்ல, ரஞ்சித் கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. இத பாக்குற இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா ஆனந்தி தந்த லெட்டர் தான் தந்திருப்பாங்க, அதை இவர் தப்பா புரிஞ்சுக்கிறாரு. அதனால அழுதுகிட்டே இவரோட டைரியை எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல எரிச்சு விட்டுறாரு. நேரடியா ரஞ்சித் கிட்ட கோவத்தை காட்ட முடியல, அதனால என் பொருள் எதுக்காக அவன் எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை பண்றாரு. இப்ப ரஞ்சித்தோட பேட் எல்லாம் இவர் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. உனக்கு என்னடா ஆச்சு, முதல்ல பேட்டை கொடு அப்படின்ற மாதிரி இவரும் அவரை போட்டு அடிக்கிறாரு. இவர் டைரக்டா கோவத்தை காட்டாம இந்த மாதிரி இன்டைரக்டா காட்டுறாரு. அடுத்த மேட்சுக்கே போக கூடாது அப்படின்ற மாதிரி சாம விளையாட போயிருக்க மாட்டாரு. இப்ப மேட்சை முடிச்சுட்டு ஒரு ஃப்ரெண்டு வராரு. எதுக்காகடா இப்படி சரக்கு அடிக்கிறேன்னு கேக்குறாரு. எப்படியும் தோத்துட்டு அவனுங்க ரெண்டு பேரும் சரக்கு தானே அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. எது தோத்துட்டுமா, நாங்க ஜெயிச்சிட்டோம்டா அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க மேட்ச்ல ஜெயிக்க கூடாதுன்றதுக்காக அந்த கோச் அம்பையரை விலை கொடுத்து வாங்கிடுவாரு. அவுட் இல்லாததுக்கே அவர் அவுட் எல்லாம் தராரு. இது அவுட் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க எவ்வளவோ பேசி பாக்குறாங்க, அவர் கேட்கவே மாட்டாரு. இதே மாதிரி தான் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ராஜேஷும் ரஞ்சித்தும் சேர்ந்த மாதிரி நிறைய ரன்லாம் அடிச்சிருவாங்க. தொடர்ச்சியா அந்த அம்பையர் அந்த மாதிரி தப்பாவே சொல்லிட்டு இருக்காருல்ல. இப்ப ரஞ்சித்தும் டீமை உட்கார வச்சு அந்த இடத்துல போராட்டம் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இதனால வேற வழி இல்லாம அம்பையரை மாத்திடுறாங்க. கடைசியில இவங்க ஜெயிக்கவும் செஞ்சிருப்பாங்க. ரஞ்சித்தால் தான் நம்ம ஜெயிச்சோம், இதுக்கப்புறம் ரஞ்சித்தே கேப்டனா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ராஜேஷே சொல்லியிருப்பாரு. இதுதான் நந்தது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சாம் கிட்ட சொல்றாரு. இப்ப ரஞ்சித்தும் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ராஜேஷ் பைக்ல இந்த இடத்துக்கு வராரு. இவங்களும் காசு வாங்க தான் வந்திருக்காருன்னு நினைச்சு காசு சீக்கிரமா தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லம்மா, நான் சாம பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. இப்ப நார்மலா இவங்கள மரியாதை கொடுத்து பேசுறாரு. அதே மாதிரி சாம் கிட்டயும் எதுக்காக நீ வரல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நீங்களே விளையாடிக்கோங்க, இதுக்கப்புறம் நான் வரலாம் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சாம் சொல்றாரு. இப்ப சாமும் தேன்மொழியை கண்டுக்காம நடந்து போயிட்டு இருக்காரு. இப்ப தேன்மொழியை இவரை நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை உன்னோட அண்ணன் கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரை தராங்க. இது நம்ம கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் என்ன நினைக்கிறாருன்னு இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. முதல்ல அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு படி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் பிரிச்சு படிக்கும் போது தான் அந்த லெட்டரை ஆனந்தி எழுதியிருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது.
ஓஹோ ஆனந்தி தந்ததா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஏன் நீ என்ன நினைச்ச அப்படின்ற மாதிரி இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. தேன்மொழிக்குமே சாம பிடிச்சிருக்கும், அதெல்லாம் இன்டைரக்டா சாம் கிட்ட வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இதை நினைச்சு இவரும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இப்ப அவங்க நடந்து போகும்போது திரும்பி பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவங்களும் திரும்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. செமிஃபைனல்ல இவங்க புல்லட் கூட மோதுற மாதிரி பிளான் இருக்காது, வேற ஒரு டீம் கூட மோதுற மாதிரி தான் பிளான் இருக்கும். ஆனா இந்த கோச் இருக்காரு பாத்தீங்களா, புல்லட் கூட உங்களுக்கு மேட்சை போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப திடீர்னு புல்லட் கூடன்னு சொன்னோன்னே இவங்களும் பயங்கரமா கோவப்படுறாங்க. அது எப்படி திடீர்னு மாத்துவீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் பயமா, போய் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி இந்த கோச்சும் கிண்டல் பண்றாரு. எந்த டீமா இருந்தா என்ன, விளையாடி ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி ரஞ்சித் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி புல்லட் டீம் சாதாரண டீம் கிடையாது. அந்த டீம்ல புல்லட்னு ஒருத்தன் இருக்கான், அவன் தான் ரொம்ப முக்கியமான பிளேயரு. இவ்வளவு நாள் அவன் மேட்ச் விளையாடி இருக்கான்ல, ஒரு வாட்டி கூட இது வரைக்கும் அவன் அவுட் ஆனது இல்ல. அவன் அவுட் பண்றது ரொம்ப கஷ்டம். அவன் அவுட் பண்ணிட்டீங்கன்னா வேணா நீங்க ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. கொஞ்சம் மேட்சா சாம் வந்திருக்க மாட்டாரு, இப்பதான் வந்திருக்காரு. சீக்கிரமா ட்ரெஸ் மாத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாம இப்ப ரஞ்சித் கிட்ட ஒரு லெட்டரை தராரு. அந்த லெட்டரை ஆனந்தி தான் எழுதியிருப்பாங்க. இவர் பிராக்டிஸ் எல்லாம் எடுக்கிறதுனால கொஞ்ச நாளா ஆனந்தியை மீட் பண்ணிருக்க மாட்டாரு. ஆனந்தி என்ன எழுதியிருக்காங்கன்னா, வீட்டுல எனக்கு மாப்பிளைய பாத்துருக்காங்க, நீ இந்த டைம் என்ன இந்த இடத்துக்கு வந்து பாரு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. ஆனா அந்த டைம் தான் மேட்ச் நடந்துட்டு இருக்கு, இப்ப போக முடியாது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. முதல்ல ரஞ்சித் டீம் தான் பேட்டிங் பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் வேக வேகமா விக்கெட்டை இழந்துட்டு இருக்காங்க. நீ தான் நிக்கணும் அப்படின்ற மாதிரி ராஜேஷ் சொல்றாரு. இப்ப ரஞ்சித் விளையாடுறதுக்காக வந்துடுறாரு. முதல்ல 2 4 அடிக்கிறாரு. ஆனா இவர் ஆனந்தியை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அதனால நல்லா விளையாடுறவரு சீக்கிரமாவே அவுட் ஆயிடுறாரு. உனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ராஜேஷ் கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவரும் நார்மலா உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப சாம் விளையாடுறதுக்காக வந்துடுறாரு. ஏற்கனவே விக்கெட்லாம் வேகமா போதில்ல, அதனால இவர் பாட்டுக்கு டொக்கு வச்சுக்கிட்டே இருக்காரு. ஓவர் நிறையலாம் இல்ல அப்படின்ற மாதிரி ராஜேஷ் சொல்லி பார்த்திருப்பாரு. இருந்தாலும் சாம் ஸ்டோக் தான் வச்சிட்டு இருக்காரு. இதனால ரஞ்சித் இருக்காருல்ல, நான் சொல்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி ராஜேஷும் அவரை பார்த்து சொல்லிட்டாரு, நீ வேகமா அடிக்கலாம் செய்யாத, இந்த மாதிரி ஸ்டோக் வச்சுக்கிட்டே இரு, அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிண்டலா சொல்லிட்டாரு. ஓஹோ கிண்டல் பண்றியா, இப்ப எப்படி அடிக்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி சாம் அடிக்கிறாரு. இவ்வளவு நேரம் ஸ்டோக் வச்சவரு இப்ப 6 4 அடிச்சிட்டு இருக்காரு. சாமும் ராஜேஷும் பார்ட்னர்ஷிப் போட்டு அடிச்சதுல ஓரளவுக்கு இவங்க ரன் எடுத்துறாங்க. இப்ப அவங்க சைடுல பேட்டிங் விளையாடுறதுக்காக முதல்ல புல்லட் தான் வராரு. எப்படியாவது இவரோட விக்கெட்டை எத்தரணும் அப்படின்ற மாதிரி சாமும் ட்ரை பண்றாரு. ஆனா எப்படி போட்டாலும் சரி அவரு தூக்கி தூக்கி அடிச்சிட்டு இருக்காரு. என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி இமானுவேல் யோசிக்கிறாரு. புல்லட் எல்லா பாலையும் பயங்கரமா பொளந்து கட்டுறாரு. இப்பதான் பிரேக் டைம் வருது, தண்ணி கொடுக்கறதுக்காக 2 பசங்க வராங்க. நீ இவ்வளவு சூப்பரா விளையாடுறியனா, அப்புறம் எப்படி இந்தியா டீம்ல நுழையாம இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. என்னடா பண்றது, ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கு, அதனால நுழைய முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் டீம் தான் ரொம்ப பிடிக்கும், நான் வெஸ்ட் இண்டீஸ்லயே போய் செட்டில் ஆயிரலாம்னு யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் காமெடியா சொல்லிட்டு இருக்காரு. ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பரா இருப்பாரு. இந்த மாதிரி பால் போடு அப்படின்ற மாதிரி சிக்னல் பண்றாரு. ராஜேஷும் அதே மாதிரி பால் போடுறாரு. அவர் அடிக்க ட்ரை பண்ணும்போது டிப்ல பட்டு கேட்ச் ஆயிருது. ஆனா அம்பையர் அவுட்டே தர மாட்டாரு. இருந்தாலும் புல்லட்டுக்கே பேட்ல பட்டுச்சுன்றது தெரியுது. அதனால புல்லட் பாட்டுக்கு அங்க இருந்து நடந்து போயிடுறாரு. இததான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. புல்லட் போனோம்னா மத்த விக்கெட்லாம் பட்டு பட்டுன்னு விழுந்துட்டு இருக்கு. இவங்களும் கடைசியில மேட்சை ஜெயிச்சிடுறாங்க. இப்ப புல்லட் இருக்காரு பாத்தீங்களா, ரொம்ப நல்லா விளையாண்டிங்க அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து இவங்களை பாராட்டுறாரு. உங்க டீம்ல இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா, உங்க டீமுக்குள்ள கோஆர்டினேஷன் சரி கிடையாது, அது மட்டும் சரியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நீங்க தான் கப்பியா அடிப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் பாராட்டிட்டு இருக்காரு. அவங்க சொன்ன டைம் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பார்க்க முடியலன்ற மாதிரி ரஞ்சித் சோகமா உட்கார்ந்து இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துல ராஜேஷும் பேசுறதுக்காக வராரு. ஒரே ஒரு வாட்டி அவளை பார்த்துட்டா போதும் அப்படின்ற மாதிரிலாம் ரஞ்சித் சொல்றாரு. சரி வா அவளோட வீட்டுக்கே போய் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி அவங்களோட வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. அவங்க வெளியே வந்தா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க கல்யாண ஏற்பாடுலாம் நடக்குது அப்படின்றது இவருக்கு தெரியுது. இப்ப திடீர்னு அந்த அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, இவரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்குடா அடிக்கிற அப்படின்ற மாதிரி ராஜேஷை தடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. உன் தங்கச்சி பின்னாடி இப்படி சுத்தினா நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியா, நாங்க மட்டும் சும்மா இருப்போமா அப்படின்ற மாதிரி கேட்டுலாம் அடிச்சிட்டு இருக்காரு. அந்த வார்த்தையை கேட்டோன்னா ராஜேஷ்க்கு பிரச்சனை பண்ணணும்னு தோண மாட்டேங்குது. வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ரஞ்சித்தை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்பதான் வெளியே வந்து நடக்கிற விஷயத்தெல்லாம் இவங்களும் கவனிக்கிறாங்க. ஒருவேளை உன் தங்கச்சி பின்னாடி சுத்தி இருந்தா நீ கல்யாணம் பண்ணி வச்சிருப்பியா அப்படின்ற மாதிரி அவன் கேட்டான் பாத்தீங்களா. இப்ப வீட்டுக்கு வந்த ராஜேஷும் திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப மாமா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஓனரு இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இவர் தான் இந்த இடத்தை வாங்கியிருக்காரு, இங்க பெட்ரோல் பங்க் கட்ட போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ராஜேஷ் டீமை சேர்ந்தவங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. ஆனா ரஞ்சித் டீமை சேர்ந்தவங்க இதுக்கெல்லாம் நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மாமாவும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவங்க பாட்டுக்கு கிரவுண்டை எடுக்க போறதா சொல்றாங்க. நீங்க அமைதியா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரஞ்சித்தும் கோவப்படுறாரு. இப்ப ராஜேஷ் இருக்காருல்ல, அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் என்னோட மாமா கிட்ட நீ அப்படிலாம் பேசியிருக்கூடாது, மரியாதை கொடுத்து தான் பேசியிருக்கணும்னு சொல்றாரு. ராஜேஷ் டீம்ல இருக்க ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு நாள் இவனுங்க கூட சேர்ந்ததே தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க கேஸ்ட பத்தி எல்லாம் பேசி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இமானுவேல் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இவ்வளவு நாள் இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுதான் டீம் மாதிரி விளையாண்டீங்களாடா, இந்த கிரிக்கெட்ன்ற விளையாட்டுனால நீங்க எல்லாருமே சேர்ந்துருவீங்கன்னு நினைச்சேன்டா, ஆனா கண்டிப்பா நீங்க எல்லாம் சேர மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. இமானுவேல் கால ஒருத்தர் வேணும்ட்டே தானே உடைச்சாரு. இமானுவேல் செம்ம கோவத்துல அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அருவாளோட வீட்டுக்கு வருவாரு.
அவரோட பசங்களா இருக்கிறத பார்த்து இவருக்கு கஷ்டமா இருக்கும். இதை நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா ரெண்டு கேங்குக்குள்ளேயும் வெட்டுக்குத்து தான் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கும், யாருமே கிரிக்கெட் விளையாட மாட்டாங்கன்னு யோசிச்சிருப்பாரு. அதனால தான் அன்னைக்கு அந்த விஷயத்தை கைவிட்டேன், நீங்க என்னடானா இப்படி சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்புறாரு. மாமா என்ன சொல்றாருன்னா, நீங்க விளையாடுறதுக்கு தனியா ஒரு இடம் வேணா ஏற்பாடு பண்றேன், ஆனா அந்த பசங்க கூட சேர்ந்து விளையாடணும்னு யோசிக்காதீங்க, அப்படி விளையாண்டீங்கன்னா இந்த மாமனை அசிங்கப்படுத்துற மாதிரி அப்புறம் உங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்க எல்லாருமே உட்காந்து இருக்கும் போது அந்த வழியா இவங்க ஊர்க்காரர் ஒருத்தர் வராரு. அந்த ஊர்க்காரர் என்ன சொல்றாருன்னா, ரெண்டு பேருமே சேர்ந்து விளையாடுறதா சொன்னாங்க, நல்ல விஷயம்டா, இந்த மாதிரி தான் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப யார் சொல்றதை கேட்கறதுன்னு தெரியாம இவரும் முழிச்சிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு டீமுக்குள்ளயும் பிரச்சனை மாதிரி ஏற்பட்டதுல யார் போய் பேசுறது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு டீமுக்குள்ளயும் குழப்பம் இருக்கு. அதனால இந்த ரெண்டு டீமை சேர்ந்தவங்களும் பேசிக்க மாட்டாங்க, பிராக்டிஸும் எடுக்க மாட்டாங்க. ஆனா கோச் அந்த சைட்ல அந்த டீமுக்கு பயங்கரமா பிராக்டிஸ் எல்லாம் தராரு. இப்ப ஜப கூட்டத்துக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. அப்ப பாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, நம்ம சர்ச்சில இருந்து ரெண்டு பேர் விளையாடுறதுக்கு போயிருக்காங்க, கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பாராட்டிட்டு இருக்காரு. அப்பதான் பசங்க பெரிய மேட்ச்ல விளையாடிட்டு இருக்கிறதும் அம்மாக்கு புரிய வருது. இப்ப இவங்க மேட்சை பத்தி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் எழுதியிருக்காங்க. பசங்க சும்மா விளையாடுறாங்கன்னு நினைச்சோம், இவ்வளவு தூரத்துக்கு போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஊர்க்காரங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. விருப்பம் இருந்தா வாங்கன்ற மாதிரி இமானுவேல் சொல்லியிருப்பாரு. இப்ப ப்ளூ ஸ்டார் டீமை சேர்ந்த 6 பேர் மட்டும் தான் இருக்காங்க, ஆல்பா டீமை சேர்ந்த யாருமே வராம இருக்காங்க. ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துல ராஜேஷ் இருக்காரு பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இமானுவேலுக்கு தான் இந்த டீமை பத்தி நல்லா தெரியும்ல, யார் யாருக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, என்னென்ன வீக்னஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கேத்த மாதிரி இவங்களும் பிளான் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த மேட்ச்ல சேர்ந்து ஒத்துமையா விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்ப விளையாடுறதுக்காக இவங்களும் களம் இறங்கிடுறாங்க. ஏற்கனவே இவங்க ஊருக்கு வந்து ஒரு நபர் விளையாண்டாரு பாத்தீங்களா, அவர் பேரு நம்ம குருன்னு வச்சுப்போம். அந்த குரு இருக்காரு பாத்தீங்களா, தனியாலாம் 50 ரன்னுக்கு மேல அடிச்சிடுறாரு. அதே மாதிரி டீம்ல இருக்க எல்லாருமே நல்லா தான் விளையாடுறாங்க. ஏறக்குறைய அவங்க ஸ்கோர் மட்டும் 150க்கு மேல அடிச்சிடுறாங்க. எப்படி அவ்வளவு ரன் அடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. ராஜேஷும் ரஞ்சித்தும் பார்ட்னர்ஷிப் போட்டு அடிக்கிறாங்க. ரஞ்சித்தும் 50 ரன் அடிச்சிடுறாரு. இப்ப குரு இருக்கார்ல, அவன் கையை உடைக்கிற மாதிரி போடுங்கன்ற மாதிரி சிக்னல் பண்றாரு. இப்ப ஓடி வந்து கரெக்டா கையில அடிக்கிற மாதிரி போட்டுறாங்க. அப்ப ஏற்பட்ட மாதிரியே ரஞ்சித்துக்கு காயம் ஏற்பட்டது. இதனால மத்தவங்க அந்த இடத்துக்கு வந்து விளையாடலாம் ஆரம்பிக்கிறாங்க. சாம் மட்டும் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறாரு. ஆனா மத்த எல்லாருமே டக்கு டக்குன்னு அவுட் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப யாரவரையும் இவங்க தோக்குற நிலைமைக்கு வந்துட்டு இருக்காங்க. நீங்க சிங்கிள் மட்டும் அடிங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ராஜேஷ் சொல்றாரு. அவங்களால சிங்கிள் கூட எடுக்க முடியல, தொடர்ச்சி அவுட் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ 9 விக்கெட் விழுந்துருது. திரும்பி ஹீரோ தான் உள்ள போனன்ற நிலைமை வருது. ஆனந்தி சொன்னாங்கல்ல, கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும்ட்டு, அதெல்லாம் மைண்டுக்குள்ள யோசிக்கிறாரு. இப்ப இவரும் விளையாடுறதுக்காக வராரு. இப்போ வந்தவர் அந்த வலியோட பயங்கரமா விளையாடிட்டு இருக்காரு. நிறைய ரன் எடுத்துக்கிட்டே இருக்காரு. யாருக்குரிய இவங்களும் ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சோன்னா அந்த கோச் பயங்கரமா டென்ஷனா வராது. என்ன விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி டீம் மெம்பர்ஸை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இப்ப கடைசி ஒரு பாலுக்கு 2 ரன் அடிச்சா வெற்றின்ற நிலைமைக்கு வந்துருது. அடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பான நிலைமை போயிட்டு இருக்கு. ஹீரோ ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப பால போறதுக்கு முன்னாடியே இவர் ஏறி வந்துட்டு இருக்காரு. இப்ப பால இழுத்து ஒரு அடி அடிக்கிறாரு. கரெக்டா குருவோட மண்டையில பட்டு குருக்கு காயம் ஏற்பட்டது. இவங்க ரன் ஓடுறத நிறுத்திடுறாங்க. வேகமா குருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல வந்து பாக்குறாங்க. இப்ப அவர் அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரன்னே முழுசா எடுத்திருக்க மாட்டாங்க. எந்த டீம் ஜெயிச்சதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அப்படின்ற மாதிரி ரிவர்ஸ் போய் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ ஃபோர்ஸா அடிச்சாரு பாத்தீங்களா, அது குருவோட மண்டையில பட்டு அதை தாண்டியும் போயிருக்கும், போய் 4 ஆயிருக்கும். இப்பதான் அந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக மொத்தத்துல இவங்களோட டீம் தான் ஜெயிச்சிருக்கு. இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சேர்ந்த மாதிரி கப்பலாம் வாங்கிடுறாங்க. இப்ப மாமாவும் ஆட்களோட அந்த இடத்தை பறிக்கிறதுக்காக வராரு. இப்ப ரெண்டு டீமுமே ஒத்துமையா மாமாக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. இதனால அவராலையும் எதுவுமே பண்ண முடியல. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.